Good morning, students. Let's see data types and variables from chapter 9. ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வேரியபிள்ஸ்லாம் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம். வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். அது என்ன மாதிரியான வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூவோட டைப் மென்ஷன் பண்ணுறது தான் டேட்டா டைப்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான நேம், ஏஜ், அவங்களோட ஆவரேஜ் மார்க் வாங்குகிறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். நேமில் நம்ம என்ன மாதிரியான வேல்யூ வாங்குவோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் லெட்டர்ஸ்லாம் சேர்ந்து வருது இல்லையா, அதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஒரு வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து கேரக்டர் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏஜில் நம்ம என்ன மாதிரியான வேல்யூ வாங்குவோம்? 15 நம்பர்ஸில் வாங்குவோம், அதை நியூமரிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூமரிக்கில் நிறைய டைப் இருக்குது. இன்டீஜர், ஃப்ளோட்டுன்னு. ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருந்தால், அதாவது ஹோல் நம்பராக இருந்தால் அதை இன்டீஜர் டைப்னு சொல்லலாம். அடுத்தது ஆவரேஜ் வாங்குகிறோம். ஸ்டூடெண்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் என்ன. அப்போ ஆவரேஜ் வந்து டெசிமல் பாயிண்டில் வரும். அப்போ டெசிமல் பாயிண்டில் வரதை ஃப்ளோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது டேட்டா டைப். நம்ம ஒரு வேரியபிளை அசைன் பண்ணும்போதே அது என்ன டைப்பில் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் என்ன மாதிரியான வேல்யூ வேணாலும் வாங்கலாம், அது என்ன டைப்பாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிள் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறத ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியபிளுக்கு இன்னொரு நேம் என்னது? ஃபீல்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கொடுக்குற வேல்யூவை டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அதை டேட்டா டைப்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன டைப்பில் இருக்குது அதை மென்ஷன் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஸோ டேட்டானாலும் வேல்யூனாலும் ஒன்று தான். ஸோ இங்கே இப்போ ராம் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸில் கொடுத்துருந்தாங்க, மற்ற ரெண்டும் ஏஜும் ஆவரேஜும் நம்பர்ஸில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் C++ல் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அண்ட் டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். என்னென்னு பார்ப்போம். ஸோ டேட்டா டைப்பில் 3. என்னது? யூசர் டிஃபைன். யூசர் டிஃபைன் அப்படின்னாலே ஒரு யூசர் வந்து அவங்களா கொடுக்குற நேம், அதுதான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஃபண்டமெண்டல் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். இது வந்து C++ லாங்குவேஜை டெவலப் பண்ணலையே அவங்களே க்ரியேட் பண்ண டேட்டா டைப்ஸ் தான் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த ஈச் கேட்டகரியிலையும் என்னென்ன எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க, கீழே பாக்ஸில் பாருங்கள். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா யூசர் எதுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனிமரேஷன், இதெல்லாம் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இது பின்னாடி போக போக பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து யூசராக வந்து நேம் கொடுத்துக்கலாம், அதோட டைப்பை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் மொத்தம் 3 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்டிகிரல் டைப், வாய்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளெல்லாம் பார்க்க போகிறது. இன்டீஜர் டைப்னா என்ன, வாய்டுனா என்ன, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா என்ன. நெக்ஸ்ட் வந்து டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். டிரைவ்டு டேட்டா டைப்ஸுங்கிறது, டிரைவ்டு அப்படின்னாலே வேறு ஒரு இதுலேருந்து எடுத்துக்கிட்டது அப்படின்னு அர்த்தம். அதுதான் டிரைவ்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்னலாம் வரும்னா அரேக்கு, ஃபங்க்ஷனுக்கு, பாயிண்டருக்கு, ரெஃபரன்ஸுக்கு, இது மாதிரியானது வேரியபிளுக்குலாம் நம்ம கொடுக்குற டைப்பை தான் என்ன சொல்லுவோம்? டிரைவ்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜரை வந்து இன்னும் 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா இன்ட், கேர். ஸோ கேரக்டர் அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்ஸுக்காக குறிக்கிறது. அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு அதே மாதிரி இன்னும் 2ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஃப்ளோட் ஒன்று, டபுள் ஒன்று. ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நிமிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பும் டிரைவ்டு டேட்டா டைப்பும் அது ப்ரோக்ராமிங் டீப்பாக போகையில் தான் அது புரிய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ மிடில் இருக்க அந்த ஃபண்டமெண்டல் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டா டைப் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எப்போதுமே கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்கணும். டேட்டா டைப் அதில் வந்து கீவேர்டு, பில்ட்-இன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். C++ க்ரியேட் பண்ணலையே என்ன பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்மாலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்மாலில். இப்போ இன்டீஜர்னு நம்மளை இன்டீஜர்லாம் எழுதிடக்கூடாது, இன்ட் அப்படின்னு தான் எழுதணும். கேரக்டர்னா கேர், CHAR, கேர், அவ்வளோதான். அதுதான் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அதை தான் நம்ம யூஸ் பண்ணி டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸை வச்சு டேட்டா டைப் எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு நம்மளாக கொடுக்குற நேம், வேரியபிள் நேம் வந்து
மென்ஷன் பண்ணிவிட்டு செமிகோலன் போட்டுடணும். ஸோ ஒரே டேட்டா டைப்புக்கு நம்ம மல்டிபிள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கமா போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடிய போவேல செமிகோலன் போட்டுக்கணும். நான் போன கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிவிட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு செமிகோலன் போட்டிருந்தாங்க. அப்படி செமிகோலன் போட்டுட்டு அடுத்த வேரியபிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வேரியபிளுக்கு நம்ம டேட்டா டைப் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு டேட்டா டைப் போட்டு மல்டிபிள் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கமா போட்டு தான் செப்பரேட் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த வேரியபிளுக்கு தான் என்ன பண்ணணும்? செமிகோலன் போடணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், num1 அப்படிங்கிறது வேரியபிளுக்கு நம்ம கொடுத்த நேம். அது யூஸராக கொடுக்குறது என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். செமிகோலன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ செமிகோலன் எதுக்கு போடுறோம்? டெர்மினேட் பண்ணுறதுக்கு, அந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம செமிகோலன் போடுறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட் அப்படின்னு போட்டு, இன்ட்டுங்கிறது என்னது? டேட்டா டைப். ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்க போகிறோம், அதாவது ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர் வாங்க போகிறோம்னு அர்த்தம். அதில் எத்தனை வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம்? num1, num2, sum அப்படின்னு ஒரு 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கமா வச்சு தான் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் நடுவில் செமிகோலன் போட்டால் என்ன ஆயிரும்? எரர் வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக சம் முடிஞ்சோட தான் செமிகோலன் போடணும், அப்போ தான் இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? ஸோ ஒரு டேட்டா டைப்போட வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கான சின்டாக்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். கீழே அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீ அதெல்லாம் பார்க்க வேணாம். இப்படி தான் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிற எக்ஸாம்பிளை மட்டும் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. என்ன நேம் பாருங்கள்? com_science_marks. இது இந்த 3 வேர்டுமே ஒரே வேரியபிள் தான் குறிக்குது. ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த வேரியபிளுக்கான நேம். நம்ம ஸ்பேஸ் எல்லாம் அலோடு கிடையாது. ஐடென்டிஃபையர் ரூல்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா 4 ரூல் படித்தோம். அதில் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் அக்செப்ட் பண்ணிக்காது வேரியபிள் நேமுக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்பர்ஸும் லெட்டர்ஸும் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அடிஷ்னலாக ஒரே ஒரு சிம்பிள், இந்த அண்டர்ஸ்கோர் சிம்பிளை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் கேப் வேணும் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்கோரை வச்சு கேப் போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்குங்கிறது ஒரே ஒரு வேரியபிள் தான் இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிஎஸ் மார்க் அப்படின்னு ஷார்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். வேரியபிள் நேம்ல நம்மளாக கொடுக்கறது தான் இப்படியும் இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்னென்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் இந்த பிக்சரில் பார்த்தோம்ல, ஒரு 4 இது இருந்துச்சு. இன்ட், கேரக்டர், ஃப்ளோட், டபுள், அதோட சேர்த்து வாய்டு. இதுவும் என்னது? இந்த மொத்தம் 5 இருக்குது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்: கேரக்டர், இன்டீஜர், ஃப்ளோட், டபுள் அண்ட் வாய்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டேட்டா டைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்டீஜர் டேட்டா டைப் அக்செப்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி இன்டீஜர் நம்பர்ஸ். அந்த இன்டீஜர் அப்படின்னு நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். அது மாதிரியான வேல்யூ தான் ரிட்டர்னும் பண்ணும். ரிட்டர்ன் என்னது? அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ C++ கம்பைலர் அலவுஸ் ஸ்டோரிங் ஒன்லி இன்டீஜர் வேல்யூஸ் இன்டு இட். ஸோ இது இந்த இன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பாயிண்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்டர்னு கொடுத்துட்டோம், ஆனால் பாயிண்டில் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு பாயிண்ட்டையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை இக்னோர் பண்ணிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்டில் num = 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், வேல்யூ அசைன் பண்ணிட்டோம், செமிகோலன் போட்டோம். இப்போ num1 is declared as integer type declare பண்ணிட்டோம். Is it clear? Second data type பாருங்க, character. Character data type accepts and returns all valid ASCII characters. So ASCII charactersங்கிறது letters A B C D அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும். நம்பரே அக்செப்ட் பண்ணும், அந்த நம்பருக்கு ஈக்குவலான ASCII வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கும். Is it clear? அதான் வந்து கேரக்டர் டைப்புங்கிறோம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்புக்கு CHAR அந்த மட்டும்தான் எழுதியிருக்கணும், எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதியிருக்கணும். டேட்டா டைப் வந்து கேரக்டர். C அப்படிங்கிறது அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற நேம்.
ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கேரக்டருக்கான வேல்யூவை எப்போதுமே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்துருக்கணும். இப்போ சிங்கிள் கோட்ஸ் போட்டு கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன், செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதோட ஒரே ஒரு வேரியபிள் தான். கேரக்டர் டேட்டா டைப்பில் சி அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ வேரியபிள், ஏங்கிறது அதுக்கான வேல்யூ. அடுத்தது என்ன பண்ணுறேன் பாருங்க, சி அவுட்டில் சிஹெச்சை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ சி அவுட் சிம்பிள் சி அவுட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னா சி அவுட் அப்படி தான் போடணும். சி அவுட் மட்டும் போட்டால் பத்தாது, இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டரும் போடணும். லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, அதையும் போட்டு சிஹெச் கொடுத்தோன்னே என்ன ஆகும், நான் சிஹெச்சில் என்ன வேல்யூ கொடுத்தனோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இப்போ கேரக்டர் அப்படின்னு டேட்டா டைப் கொடுத்துட்டேன், சிஹெச் அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிளுக்கு நேம் வந்து சிஹெச், டேட்டா டைப் வந்து கேரக்டர். ஈக்குவல் டு அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், அது சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் அசைன் பண்ணணும். வேல்யூ வந்து ஏன்னு கொடுத்துட்டோம். அடுத்ததில் பாருங்கள், சி அவுட்டில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். எப்படி அப்படின்னா சிஹெச்ங்கிறது நேம் ஆஃப் அ வேரியபிள், அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ண சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ ஏயோட 1 ஆட் பண்ண முடியுமா? இந்த ஏவை கம்ப்யூட்டர் என்னவா எடுத்துக்கணும்னு பார்த்தோம், ஆஸ்கி வேல்யூவாக எடுத்துக்கணும்னு பார்த்தோம். அப்போ இந்த ஏக்கு ஈக்குவலான ஆஸ்கி வேல்யூ வந்து கேபிட்டல் ஏக்கு வந்து 65. கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ 65 + 1 66. அப்போ 66க்கு ஈக்குவலான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் பி. அப்போ பியை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம கேரக்டர்லேயே அடுத்தடுத்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அதோட +1 எந்த லெட்டர் வேணுமோ அதோட நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஆஸ்கி வேல்யூவை எடுத்துக்கிட்டு ஈக்குவலான கேரக்டரை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்பரை பிரிண்ட் பண்ணாது, இதோட டைப் கேரக்டர் அப்படின்னா இப்போ 65 + 1 66ன்னு பிரிண்ட் பண்ணாது. அந்த 66க்கு ஈக்குவலான கேரக்டர் ஆஸ்கியில் என்னவோ அதை தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ பியை தான் வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணும். அதை தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் 2 லைன் என்ன எழுதணும், இது எல்லாமே ஹெட்டர் ஃபைல்னு சொல்லியாச்சு. #include IOStream. IOStream வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துக்கணும். அடுத்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் STD செமிகோலன். இந்த 2 லைன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். அடுத்து இன்ட்டுங்கிறது ரிட்டன் டேட்டா டைப். ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணணுன்னாலும் அதுக்கும் டேட்டா டைப் போடணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா டைப்பை ரிட்டன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், பேராந்திசிஸ் போட்டுக்கணும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி ஆரம்பிக்கிறோம். இதில் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்னென்னு இன்ட், அதாவது இன்டீஜர் டைப்பில் ஒரு வேரியபிள், அதோட நேம் வந்து n, செமிகோலன் போட்டு அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த லைனுக்கு போகும். கேர் அப்படிங்கிற கேரக்டர் டைப்பில் சிஹெச் அப்படின்னு ஒரு வேரியபிள், செமிகோலன் போட்டு அதோட இந்த லைன் முடிஞ்சிச்சு. ஸோ 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இன்டீஜர் டைப்லையும், இன்னொன்று வந்து கேரக்டர் டைப்லையும். அடுத்தது என்ன பண்ண சொல்கிறோம், சி அவுட்டில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். என்னன்னு ஸ்லாஷன் எதுக்கு போடுவோம், டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்லாஷன் போட்டோம்னா இது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொன்னேன். அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுவோம். ஒரு நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லாஷன் போடுறோம். என்டர் அண்ட் ஆஸ்கி கோட் ப்ராக்கெட்டில் 0 to 255 அப்படின்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கோலன் போட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே நான் டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்லாஷன் மட்டும் பிரிண்ட் ஆகாது. அதனால தான் அதை நான் பிரிண்டபிள் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறோம். அதுக்கு மீனிங் என்னது, ஒரு நியூ லைனில் போய் இதை எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் செய்யுமே தவிர அந்த ஸ்லாஷ்ங்கிறத பிரிண்ட் பண்ண வைக்காது. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகிருக்கும், என்டர் அண்ட் ஆஸ்கி கோட் ப்ராக்கெட்டில் அப்படி என்ன 0 to 255 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கோலன், அது வந்து பிரிண்ட் ஆகும். எதுக்காக இந்த லைன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு யூசருக்கு கைட் பண்ணுறோம். இப்போ யூசர் தான் இன்புட் கொடுக்கணும். என்ன இன்புட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும்ல. நீங்கள் 0லேருந்து 255க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். யூசருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்புட்டை யூசர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், சிஎன் யூஸ் பண்ணணும். இன்புட் வாங்குறதுக்கு என்ன ஆப்ரேட்டர், சிஎன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வாங்குறதுக்கான அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கோமா, போட்டுட்டு வேரியபிள் நேம் வந்து என்னன்னு கொடுத்தாச்சு. இப்போ யூசர் 0லேருந்து 255க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கணும். அடுத்ததில் என்ன பண்ணுறோம், சிஹெச் ஈக்குவல் டு என். அப்போனா என்ன அர்த்தம், இப்படி ஈக்குவல் டு அப்புறம் ரெண்டுமே நம்பரில் எல்லாமே இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ளது வேல்யூ, லெஃப்ட் சைடு உள்ளது வேரியபிள். ஸோ சிஹெச்ங்கிற வேரியபிளுக்கு என் இப்போ யூசர் ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நம்பரை சிஹெச்சுக்கு அசைன் பண்ணிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, சி அவுட்டில் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அவுட்புட்டுக்கான ஆப்ரேட்டர் தான் இந்த சி அவுட். அந்த ஆப்ரேட்டரோட சேர்த்து அந்த இன்சர்ஷன் அந்த ஆப்ரேட்டரும் போடணும், 2 லெஸ் தென் சிம்பிளும். டபுள் கோட்ஸ்க்குள்ள ஈக்குவலன்ட் கேரக்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்குறது எல்லாமே நம்மளா கொடுக்குறது தான், நம்ம எப்படி வேணாலும் எழுத சொல்லிடலாம். அப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போடுறோம். இப்படி ஒரு சி அவுட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆப்ரேட்டர் இப்படி யூஸ் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இப்போ சிஹெச் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சிஹெச்சுக்கு யூசர் வந்து எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, இப்போ யூசர் வந்து எண்ணுக்கு வந்து 67 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 67க்கு ஈக்குவலான ஆஸ்கி வேல்யூ என்னது, சி, கேபிட்டல் சி. அந்த கேபிட்டல் சியை தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ சிஹெச்சுக்கு நான் அசைன் பண்ண வேல்யூ என்னது, 67 அசைன் பண்ணியிருந்தாலும் அதோட டைப் என்னது, கேரக்டர் அப்படின்னா ஒரு லெட்டராக தான் இருக்கணும். அப்போ 67க்கு ஈக்குவலான கேரக்டர் என்னன்னா கேபிட்டல் சி, அதை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த கீழே என்டர் அண்ட் ஆஸ்கி கோட் நம்ம அந்த சி அவுட்டில் இங்கே கொடுத்தோம்ல, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிருச்சு. இதை பிரிண்ட் பண்ணோட தான் யூசருக்கு தெரியும், ஓ இங்கே நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு. யூசர் என்ன கொடுத்துருக்காங்க, 100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 100க்கு ஈக்குவலன்ட்டான கேரக்டர் என்ன அப்படின்னா டி, ஸ்மால் டி. ஸ்மால் ஏ வந்து 97, அப்போ 98 வந்து பி, 99 வந்து சி, 100 வந்து டி. ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சா? நம்ம நம்பரில் வேல்யூ கொடுத்தாலுமே அதோட டைப்பில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் அது எடுத்துக்கும், பிரிண்ட் பண்ணவும் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பாருங்க. They can represent values between the integers. They can represent a much greater range of values. ஸோ இன்டீஜரை விட இதில் வந்து நம்ம அதிகமான வேல்யூ வந்து கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ இன்டீஜரில் டேட்டா டைப் வந்து பைட்ஸ் வந்து கம்மியாக தான் அதுக்கு எடுத்துக்கும். அப்போ கொஞ்சம் நம்பர் தான் கொடுக்க முடியும். ஆனால் ஃப்ளோட்டில் நம்ம பாயிண்ட்டோடு சேர்த்து கொடுக்கும்போது அதிக நம்பர் வந்து இதில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்லோவர் தென் இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இன்டீஜரும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். பாயிண்ட்டோட ஒரு எக்ஸாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் வந்து பாயிண்ட்டோட சேர்த்து நிறையா வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க முடியும் இந்த ஃப்ளோட்டை வச்சு. இது வந்து 2 அட்வான்டேஜ். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து பைட்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸும் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேக்ஸ் மோர் டைம் டு எக்ஸிக்யூட். டைமும் நிறைய எடுத்துக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். மேலே சொல்லியிருக்கிறது அட்வான்டேஜ். ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டுக்கு டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு வேரியபிளோட நேம் என்னது, நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு வேல்யூ வந்து 13.4 அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டாங்க. ஸோ பாயிண்டில் நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அதை ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டபுள் டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ டபுள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மாதிரியே தான். ஆனால் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் அந்த ப்ரிசிஷன் எதை சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட்டை தான் ப்ரிசிஷன் சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் வரும் ஃப்ளோட்டில். ஆனால் டபுள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வேணாலும் வர மாதிரி அதிகமான இடம் வந்து எடுத்துக்குவோம் டபுளுக்கு. அப்போ அதே மாதிரி தான் ஃப்ளோட்டோட கம்பேர் பண்ணல டபுள் வந்து என்ன ஆயிரும், ஸ்லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எதுக்கெல்லாம் வந்து மெமரி அதிகமாக எடுத்துக்குதோ அதோட ஃபங்க்ஷனும் ஸ்லோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் என்ன அப்படின்னா வாய்டு. ஸோ வாய்டுங்கிறது எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். வாய்டுனாலே எம்டி ஸ்பேஸ்னு அர்த்தம். அதுக்கு என்ன வேல்யூ இருந்தால் நல் வேல்யூன்னு சொல்லுவோம்.
அது எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா டைப் என்ன வருமே தெரியல அப்படின்னா அதுக்கு நம்ம வாய்ட் கொடுக்கலாம். இஸ் இட் கிளியர்? எம்டி ஸ்பேஸ் விட்டு வைக்கும், அதில் நம்ம என்ன மாதிரியான டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து என்ன மாதிரியான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது, அது வந்து எம்டி செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்பும் அதுக்கு எவ்வளோ பைட்ஸ் மெமரியில் எவ்வளோ அதுக்குன்னு இடம் விட்டும் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒன் வேர்ட்லாம் அடிக்கடி கேட்குறது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து டர்போ C++ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது வந்து முன்னாடி வேர்ஷன், இதுதான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை விட வந்து கன்வீனியண்ட்டான வேர்ஷன் தான் வந்து தேவ் C++. அந்த தேவ் C++ல என்ன மெமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஷார்ட், அன்சைன்டு ஷார்ட், சைன்டு ஷார்ட், இன்ட். ஸோ இது எல்லாமே இன்டீஜர் டைப் தான். இன்டீஜர்லையே நம்ம வந்து நெகட்டிவ் சிம்பிள்லாம் போடணும் அப்படின்னா இந்த சைன்டு ஷார்ட் யூஸ் பண்ணணும். ஷார்ட் அப்படிங்கிறது அதுக்கு மெமரி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். இப்போ ஏஜெல்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம இந்த ஷார்ட்டில் கூட கொடுக்கலாம். ஏஜெல்லாம் 2 நம்பர் தானே வரும், அப்போ இந்த ஷார்ட்டில் கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்டுக்கு ரெண்டுத்துலேயுமே 2 பைட் தான் எடுத்துக்கும் மெமரி சைஸு. அன்சைன்டுக்கும் 2 பைட் தான் எடுத்துக்கும், சைன்டுக்கும் 2 பைட் தான் எடுத்துக்கும். இன்டிஜருக்கு டர்போ C++ 2 பைட் எடுத்துக்கும், தேவ் C++ல 4 பைட்ஸ் எடுத்துக்கும். அன்சைன்டு இன்டிஜர், அன்சைன்டுனா வந்து பாசிட்டிவ் இன்டிஜருக்கு டர்போவில் வந்து 2 பைட் எடுத்துக்கும், தேவ் C++ல 4 பைட்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி சைன்டு இன்டிஜர். ஸோ இது எல்லாமே இன்டீஜர் தான். அதுலேயே இந்த இன்டீஜரை விட கம்மியாக இருக்கிறத ஷார்ட்னு சொல்லுவோம். அதில் அன்சைன்டு, சைன்டு. அதே மாதிரி இன்டீஜர் அதில் அன்சைன்டு, சைன்டு. அன்சைன்டு நம்பர்ஸ்னு சொல்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ், சைன்டு நம்பர்ஸ்னு சொல்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இன்ட் அதில் அன்சைன்டு, சைன்டு. ஷார்ட்டுங்கிறது இன்ட்டை விட கம்மியான ஸ்பேஸ் எடுத்துக்கிறது. அடுத்து இன்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், ஸ்பேஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா லாங்கில் கொடுக்கலாம். இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்டு பத்தாது, இன்டீஜர் பத்தாது. அப்போ நம்ம லாங்கில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸ்க்குலாம் ஒரு 10 நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லாங்கில் கொடுத்துக்கலாம். அந்த லாங்லேயும் அன்சைன்டு இருக்குது, சைன்டு இருக்குது. ஸோ லாங்குக்கு வந்து எல்லாத்துலேயுமே 2 டர்போ C++ல தேவ்ல என்ன தான் எடுத்துக்கும், 4 பைட்ஸ் வந்து மெமரி சைஸில் எடுத்துக்கும். அதே மாதிரி கேரக்டரில் வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் கொடுப்போம்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ A, B அப்படின்னு ஒரு லெட்டர் ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதுதான் வந்து என்னது கேரக்டர். அப்போ அதுக்கு வந்து 1 பைட் மட்டும்தான் மெமரி சைஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி அன்சைன்டு கேரக்டர், சைன்டு கேரக்டர் எல்லாத்துக்குமே கேரக்டர் அப்படின்னாலே என்னது ஒரே ஒரு பைட் தான் எடுத்துக்கும். அடுத்து ஃப்ளோட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 பைட்ஸ் எடுத்துக்கும். டபுளுக்கு அதை விட டபுளாக 8 பைட்ஸ் எடுத்துக்கும். லாங் டபுள் பாயிண்ட்லேயே இன்னும் நிறைய வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ பையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைக்கு போகிற வேல்யூலாம் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் 22/7 நிப்பாட்டிட்டாங்க. பைக்கு நம்ம 22/7 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரியான நம்பருக்கெலாம் நம்ம லாங் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பைட்ஸ் வந்து மெமரி சைஸ்க்கு எவ்வளோ எடுத்துக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான், அந்த பைட்ஸ் கணக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கணும், அந்த வேல்யூக்கு என்ன டைப் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமராக திங்க் பண்ண முடியும். Thank you students. Remainings in this chapter will be discussed later.